இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக வெளியான தகவல் இந்திய கிரிக்கெட் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய அணி இங்கிலாந்துக்கு சென்று 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ள நிலையில் இந்திய அணியை பிசிசிஐ விரைவில் அறிவிக்க இருக்கிறது. இந்த நிலையில் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக ரோஹித் சர்மா அறிவித்தார். இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மாவை ஓரம் கட்ட பிசிசிஐ முடிவு செய்திருந்த நிலையில் அவர் இந்த தீர்மானத்தை எடுத்தார். இந்த நிலையில் விராட் கோலியும் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற பிசிசிஐயிடம் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்தியா படுமோசமாக தோற்ற நிலையில் கோலியின் துடுப்பாட்டம் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலும் இந்த நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே கோலி ஓய்வு முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனாலும் விராட் கோலியின் முடிவை பிசிசிஐ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவரது முடிவை மறுபரிசீலனை செய்யும்படி கோலியிடம் கேட்டதாகவும் பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரோஹித் சர்மா டெஸ்டில் இருந்து விலகிய நிலையில் விராட் கோலியும் விலகினால் அது இந்திய அணியில் அனுபவ வீரர்களுக்கு பெரும் வெற்றிடத்தை ஏற்படுத்தும். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை போல இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் துடுப்பாட்டத்தில் சொதப்பினால் தன் மீது வைக்கப்படும் விமர்சனம் மற்றும் அழுத்தத்தை விராட் கோலி விரும்பவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை 123 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள 36 வயதான விராட் கோலி 9230 ஓட்டங்களை எடுத்துள்ளார். அவரது அதிகபட்ச ரன் குவிப்பு 254 ஆகும். இதுவரை 30 சதங்களையும் 31 அரை சதங்களையும் டெஸ்ட் போட்டிகளில் விராட் கோலி அடித்துள்ளார். இதில் 1027 4 ஓட்டங்கள் மற்றும் 30 சிக்சர்களும் உள்ளன. இந்திய அணி கடந்த ஆண்டு நடைபெற்ற T20 உலக கிண்ணத்தை வென்ற பின்னர் சர்வதேச T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவித்திருந்தார்.